வளமும் நல்ல சுகமும் தந்து அனைவரையும் வாழ வைக்கும் தமிழ் தாய் பெற்றெடுத்த கல்வி கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராசர் பிறந்த மண் இந்த தமிழகம். சத்திய தாய் பெற்றெடுத்த இதயகனி சத்துணவு நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி செய்த மண் இந்த தமிழகம். இப்படி நம் நாட்டில் பல தலைவர்களும் சான்றோர்களும் பிறந்த இதே நாட்டிலே ஏழைகளின் உழைப்பை மதித்து அவர்களின் கண்ணீரை துடைத்து வீழ்ச்சி பல வந்தாலும் வெற்றிகனி நமதே என்று முழக்கமிட்டு இந்தியாவில் முதலாக வலிய வலிமை தின்பண்ட தொழில் நம் அனைவருக்காகவும் சங்கத்தை தோற்றுவித்து வீழ்ச்சியுற்ற தொழிலாளர்களை எழுச்சியுற செய்த நம் பாசத்திற்குரிய நம் மன்னன் ஆர் ஜெயசீலன் அவர்கள் பிறந்த மண்ணும் இதே தமிழகம்தான். அவர் ஏற்படுத்திய வலிய வலிமை தின்பண்ட தொழில் சங்கத்திற்கு முன் இப்படிப்பட்ட விழாவை நாம் பார்த்திருப்போமோ? தொழிலாளர்களே, இது மட்டுமல்ல, இந்த தொழிலை சார்ந்த மக்களின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். வலிய வலிமை தின்பண்ட தொழில் சங்கம் வருவதற்கு முன் தொழிலை சார்ந்த மகான்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். குறைந்த சம்பளம், குடும்பத்தில் அமைதி இல்லை, தின்பண்டம் விற்றும் போதிய விலை இல்லை, பல லட்சம் முதலீடு செய்தும் நல்ல லாபம் இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, பசி, வறுமை, பிணி, ஒரு வேளை உணவு இல்லை, அரசாங்க சலுகைகள் இல்லை. நாம் அந்நிய முதலீட்டாளர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஒரு கவலை பிள்ளைகளின் நிலை குறித்து ஊரை காலி செய்து விட்டு போகும் நிலை. ஆனால் நம்மை எல்லாம் உயர்த்தியது வலிய வலிமை தின்பண்ட தொழில் சங்கத்திற்கு பின் நம் அனைவரின் தேவையை புரிந்து கொண்டு நல்ல வேலையை கொடுத்த நம் அண்ணன் ஆர் ஜெயசீலன் அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் தைரியத்துடன் உழைத்த உழைப்பே உயர்வு என்று எண்ணி வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் உயர்ந்துள்ளார். வலிய வலிமை சங்கத்தினை ஏற்படுத்தி மக்களின் நலன்களை எப்பொழுதும் நினைக்கும் நம் அண்ணன் வலிய வலிமை தின்பண்ட தொழில் சங்கத்தின் தலைவர் ஆர் ஜெயசீலன். வலிய வலிமை தின்பண்ட தொழில் சங்கம் வந்த பிறகு நல்ல தரமான தின்பண்டம், குடும்பத்தில் மன நிம்மதி, ஒற்றுமை, சந்தோஷம், கை நிறைய சம்பளம், நல்ல தூக்கம், தொழில் அங்கீகாரம், நிலையான வாழ்வு, ஒற்றுமையில் அந்நிய முதலீட்டாளர்களை எதிர்க்கும் சக்தி, சமுதாயத்தில் நமக்கென்று ஒரு பாதிப்பு, நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம், ஆண்டுதோறும் நம் சங்க குடும்ப விழா நடத்தி கை நிறைய பரிசு பொருட்கள், நமக்காக கை கொடுக்கும் நம் அண்ணன் இருக்க நமக்கு கவலை இல்லை, சோர்வு இல்லை, எங்கும் எப்போது வளர்ச்சியே. ஆம் தொழிலாளர்களே, இப்படிப்பட்ட சங்கத்தில் நாம் பங்கு கொண்டு ஒற்றுமையுடன் சங்கத்தை வளர்ப்போம், இந்த உலகையே வெல்வோம். வாழ்க வளமுடன் வலிய வலிமை தொழில் சங்கம். நன்றி, வணக்கம். வலிய வலிமை. அடுத்ததாக திரு வெங்கடேசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த இந்த வலிமை என்ற சங்கத்தின் ஸ்தாபகர் அண்ணன் ஜெயசீலன் அழைப்புக்கு இணங்க அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற உழைக்கும் குறுந்தொழில் முனைவோர் சங்க தலைவர் என்ற முறையிலே இதில் கலந்துக்கிறேன். இந்த மாணவ செல்வங்களுக்கு மட்டும் சில கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இப்போ உள்ள கல்வி பணம் பண்ணக்கூடிய கல்வியாக தான் இருக்குது. மார்க் எவ்வளவு வாங்கணும், +2ல் எவ்வளவு வாங்கணும், பிளான் பண்ணி படிக்க வேண்டியது இருக்குது. இந்த பணம் பண்ணுற கல்வியோட இங்கே கல்வியாளர்கள் கூட கொஞ்சம் இருக்கிறாங்க. நம்ம படிக்கிற காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதி போதனைன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த வகுப்பு இப்போ இருக்கிறதா தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவசர யுகம், மாணவர்களை சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லாமல் பணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இயக்கமாக மாற்றி கொண்டிருக்கு. இதை மாற்றணும். பள்ளி கல்வித்துறையில் நீதி போதனைன்ற கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். மாணவர்கள் நல்ல ஒழுக்கமும் போதிக்கப்படணும். கல்வி மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கமும் போதிக்கப்படணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் 6வது படிக்கிற ஆரம்ப நேரத்திலிருந்து படிப்பை கவனமாக வீட்டில் தாய்மார்கள் தயவு செய்து இந்த கண்ணீர் விட்டு அழுகிற டிவி சேனல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிறைய செய்திகள் சேனல், அறிவை வளர்க்கக்கூடிய சேனல்களை கூட குழந்தைங்க பார்க்கலாம். படிக்கிறத மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் பசங்களுக்கு அறிவு மட்டும் வராது.
மார்க் மட்டும்தான் வரும். இன்ஜினியரிங் போயிட்டா இன்ஜினியரிங்கில் அந்த பசங்க வந்து திணறுது. இந்த மக்கப் பண்ணி வேலைமாலில் படிக்கிற பசங்கள்லாம் கூட நாலேஜ் வளர மாட்டேங்குது. மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதோட நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்பும். ஏன்னா இந்த பெருந்தலைவர் காமராஜர் இல்லைன்னா நாங்கள்லாம் கூட படிச்சிருக்க முடியாது. ஏன்னா அந்த மாரி காலம் உங்களுக்கு இப்போ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வசதி வாய்ப்பும் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா பெற்றோர்களும் விழிப்புணர்வு இருக்குது. படிக்க வைக்கணும்னா என்னென்ன செய்யணுன்றத ஒவ்வொரு பெற்றோர்களும் கல்வி கொடுக்கணுன்ற ஆர்வத்தோடு எல்லாருமே இருக்கிறாங்க. குறைந்த வருமானம் உள்ளவங்கலேருந்து அதிக வருமானம் உள்ளவங்க வரலையும் இந்த கல்வியை கண்டிப்பாக கொடுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்காங்க. அதோட குடும்பத்திலையும் நல்ல ஒழுக்கமும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா வருங்கால சமுதாயம் நிச்சயமாக நல்லா இருக்கும். இந்த ஜெயசீலன் அவர்கள் இந்த பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறதுனால பசங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வியாபார சங்கன்றது வந்து சாதாரணமாக இல்லை. அவங்க பாரம்பரியமே வந்து இந்தமாரி தர்ம குணம் கல்வி. ஏன்னா இந்த காமராஜ் பரம்பரையில் வந்தவங்களாச்சு இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். ஜெயசீலனை நான் பாராட்டுறது கூட இது ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பரம்பரை அந்த ஜீன் அந்த வணிகத்துறையில் அப்படியே வரும். அதனால மாணவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடையும் நல்ல கல்வி மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிந்தனைகள் சுய ஒழுக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுக்கொண்டு நான் போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து வீட்டில் பெற்றோர்கள் டிவி சேனல் எல்லாரும் பார்க்காதீங்க, கண்டிப்பாக பார்க்காதீங்க. குழந்தைகளுக்கான அறிவு வளர்ச்சிக்கான இதை சேனல்களை மட்டும் பார்த்து குழந்தைங்களை வருங்கால இந்தியாவை சிறந்த இந்தியாவாக உருவாகிறதுக்கு பாடுபடணும். அதே மாதிரி வணிக பெருமக்களுக்கு ஒரு இது சொல்லிக்கிறேன், இயற்கையான உணவுகள் அதாவது இளநீர் போன்ற பொருள்களை அதிகமாக வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குருமூர்த்தி பேசினார் அன்றைக்கி மீட்டிங்கில். 2 மீனை கொண்டாந்து உலக பொருளாதாரம் சொல்லி எல்லாம் ஒன்றாக்கிட்டா முதல்ல சில கட்டுப்பாடுகள் இருந்தது. மத்திய அரசு வந்து தேங்காய் வந்து இங்கே அதிகமாக விளையிறப்ப இந்தோனேஷியாவில் தேங்காய் இறக்குமதி பண்ணிட்டாங்க. இந்த இறக்குமதி பண்ணுறதுனால இங்கே 3 ரூபா விற்றுது தேங்காய். பறிக்கிற கூலி கூட காணாமல் விவசாயிங்க செத்தாங்க. அதேமாரி சில கட்டுப்பாடுகள் வந்து அந்த காலத்தில் கவர்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா நீ நானும் ஒரே மாதிரி வியாபாரியம் பண்ணிங்கன்னா பெரிய மீன் கெண்டை மீனும் அதாவது சுறா மீனும் கெண்டை குஞ்சம் எப்படி நீ முடிஞ்சா என்ன சாப்பிட்டுக்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. பெரிய அமெரிக்க போன்ற பண முதலைகளையும் நம்ம சிறு வியாபாரிகளையும் கொண்ட விட்டு கெண்டை குஞ்சை பார்த்து சுறா மீன் சொல்லுது முடிஞ்சா நீ என்ன முழுங்கிக்க. அந்த நிலை மாறணும். அந்த நிலைக்கு வியாபாரிகள் சங்கம் எந்த முடிவு எடுத்தாலும் வணிக காவலர்களோடு எங்களது அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள உழைக்கும் குறுந்தொழில் முனைவோர் சங்கமும் உங்களுடன் கைகோர்த்து செயல்படும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாமதமாக வந்தாலும் செய்தியோடு வந்திருக்கின்ற நெற்குன்றம் பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு சத்யநாதன் மாவட்ட பிரதிநிதி அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவர்கள் ஓரிரு வார்த்தை உங்களுடன் பேசுவார். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வலிமையே வலிமை தின்பண்டம் தொழிலாளர் சங்கம் நடத்தும் இந்த 2ஆம் ஆண்டில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரு அண்ணன் ஜெயசீலன் அவர்களை பற்றி ஓரிரு செய்திகளை மட்டும் இங்கே உங்களிடத்தில் கலந்து கொள்கிறேன். அண்ணன் வந்து மிகவும் பொதுவான நிகழ்ச்சியிலும் மற்றும் இங்கே வந்து சில குறைகளை உடனுக்குடன் நம்ம பகுதியில் இருக்கிற எந்த குறையாக இருந்தாலும் அவருக்கு என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு பொதுமக்களோடு வந்து உடனடியாக இங்கே எதனா வசதி குறையாக இருந்ததுன்னா ஆஃபீஸில் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி அவரோட சமூக பணி மற்றும் இந்த சங்கம் வந்து மேலும் மேலும் வளர
நான் வந்து வாழ்த்துறேன். வணங்குறேன். நன்றி, வணக்கம். தற்போது வியாபாரி சங்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் ஈசி பாலன் அவர்கள் உரையாற்றுவார்கள். என் இனிய அன்பு சகோதரர் ஜெய்சீலன் அவர்களுடைய தலைமையிலே வலியே வலிமை தீன்பண்ட தொழிற்சங்கத்தினுடைய 2வது ஆண்டு விழா சீரும் சிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் வெள்ளை அவர்கள் சிறப்புரை சென்று கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் உங்களுக்கெல்லாம் ஒரு சில கருத்து தெரிவிப்பதற்காக வணிக சங்கத்தினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர்கள் சவுந்தரராஜன் ராஜா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை 2ஆம் ஆண்டிலே ஒரு சீரும் சிறப்புமாக ஜெய்சீலன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அவர் இந்த தொழிலிலே தீன்பண்டம் என்ற ஒரு பெயர் வைத்து அதற்கு ஒரு முக்கியம் கொடுத்து பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறு தொழில் செய்து அதனுடைய வண்டியிலே பெட்டியை சுமந்து அவருடைய இந்த வலிமை சங்கத்தை ஒரு தீன்மண்ட சங்கத்தை பெரும் முயற்சியாக எடுத்து உங்களுக்கு வெற்றி பெற்றீர்கள் சொன்னால் அது உங்களுடைய அத்தனை பேருக்கும் அந்த பெருமை செய்ய என்று கூற கடைபிடிக்கிற நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பள்ளி குழந்தைகளே, நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவருக்கு பின்னாலே நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ஒத்துழைப்பும் இருக்கின்ற காரணத்தால்தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பாராமல் வீட்டிலே பொழுது கூட கழிக்காமல் ஜெய்சீலன் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த சங்க ஆண்டு விழாவிலே பெற்றோர்கள், பள்ளி குழந்தைகள் சீரும் சிறப்புமாக பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதேபோல் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் அடுத்த 3 ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஜெய்சீலன் தலைமையிலே இந்த சங்கம் மீண்டும் ஒரு வெற்றி விழா காண்பதற்கு தாய்குளம் என்ற உங்கள் உள்ளத்தை நான் இந்நாள் முடிவு கேட்டுக்கொள்கிறேன். இதைவிட இன்னும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 20-25 ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் திரண்டு வந்து இந்த தெரு முனையிலிருந்து இவ்வளவு தூரம் கூட்டம் நிரம்பி வழியிருந்து இருக்கின்றது. இதே போல அடுத்த ஆண்டிலே இதைவிட இன்னும் பெருந்தள கலந்து கொண்டு ஜெய்சீலன் அவர்களுக்கு உறுதுணை இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே ஜெய்சீலன் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த காரணம் என்ன சொன்னால் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்காக, குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை ஒரு பெருமைப்படுத்துவதற்காக இவ்விழாவை நல்ல முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு வருடங்களை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். நம்முடைய பெருந்த காமராஜ் அவர்கள் இந்த கல்விக்காக அரும்பாடுபட்டு சந்து பொந்து தெருவெல்லாம் பட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் அவர் கல்விக்கண் திறந்து பல பள்ளிக்கூடங்களை திறந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பை தர வேண்டும். வருங்காலங்களிலே மிகப்பெரிய படிப்பை கொடுக்க வேண்டும். கலெக்டராக வர வேண்டும், டிஎஸ்பியாக வர வேண்டும், எஸ்பியாக வர வேண்டும். அரசாங்க துறையிலே அனைத்து துறையிலையும் நம் பிள்ளைகள் வர வேண்டும், நம் மக்கள் வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கல்விக்கண் திறந்த காமராஜ் அவர்களுடைய பெருமையினால்தான் அவருடைய பின்வரிசையிலே மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லா வகையிலும் படித்து நல்ல நிலைமையில் உருவாகிறேன் என்றால் அந்த பெருமை காமராஜர் சேரும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, நேரங்கள் போதிய காரணம் இல்லாத காரணத்தினால் நான் எனது உரையை முடிக்க விரும்புகிறேன். ஆகவே ஜெய்சீலன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு வணிக சங்கம் அவருக்கு உறுதியாக இருக்கும் மாநில தலைவர், மாவட்ட தலைவர், 400 மாநில துணைத் தலைவர் என்ற முறையில் அவர் பின்னாலே நின்று நாங்கள் கை கொடுப்போம், தோள் கொடுப்போம். அதை போல பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் ஜெய்சீலன் உறுதியாக நின்று அடுத்த ஆண்டிலே சிறப்பாக செயல்படும் என்று அன்போடு பண்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே வலிமை.
ஜெயம் அனைத்து வணிகர் நல சங்கத்தின் துணைத் தலைவர். பல நல்ல கருத்துக்களை உங்கள் மனதிலே பதிவு செய்ய வேண்டும் என்று நான் காத்திருந்த எனக்கு அடுத்த ஆண்டு ஒரு வாய்ப்பினை தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ரத்தின சுருக்கமாக உங்கள் மனதிலே சில கருத்துக்களை சொல்லி நான் விடைபெற்று செல்ல விரும்புகிறேன். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. நண்பர்களே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அதுக்கு உதாரணம் உங்கள் தலைவர் ஜெயசீலன் தானே. அவர் உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதவர். அவர் சிரித்து வாழுகின்றவர், பிறர் சிரிப்ப வாழ்ந்திடாதவர். ஆகவே இந்த ஒப்பற்ற தலைவர், இந்த விழா தலைவர் இன்றைய 3 சங்கங்களும் சேர்ந்து இங்கே மாபெரும் மாநாடு போல, அரசியல் கட்சிகளை போல சிறப்பாக ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்னே கருத்துரை வழங்கிய இந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வேப்பேரா பால்பாண்டியன் அவர்கள் உங்கள் மனதில் நல்ல விதைகளை வைத்தார்கள். அவருக்கு காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கும் பொழுது, திரைப்படம் 3 மணி நேரம் ஓடினாலும் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை நல்ல மனிதர்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்வது போல இந்த நிகழ்ச்சி 5 மணி நேரம் நடந்தாலும் இங்கே பேசப்படுகின்ற பேச்சிலே இருக்கின்ற நல்ல கருத்துக்களை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, வணிகர்கள் என்பது பிழைப்புக்காக சென்னையை நோக்கி வணிகம் செய்ய வந்தவர்கள் நாங்கள் எல்லோரும். ஆனால் இன்று பல லட்சங்கள் வருமானத்தை விட்டு பொதுமக்கள் சங்கங்களை ஆரம்பித்து பொதுமக்களை உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்ற இறைவனுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, வணிக நோக்கம்தான் எங்களுக்கு. தொழில் செய்ய வேண்டும், பணம் ஈட்ட வேண்டும், குடும்பத்தின் மனைவி மக்களை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். ஆனாலும் அன்பு தலைவர் பேரரசர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த வணிகர் சங்கங்கள் தான் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கின்றார்களே அண்ணன் சவுந்தரராஜ் என்கிற ஜெயராஜா அவர்கள் பெருங்குடியில பெரிய தொழிலதிபர். அவர் ஒரு நாள் கடையில் இருந்தால் பல ஆயிரங்களை முதலீடை போட்டு பல லட்சங்களை லாபமாக ஈட்டக்கூடியவர். இன்று முழுவதும் பல வேலைகளுக்கு மத்தியிலே பொதுமக்களாகிய உங்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கு அவையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, எத்தனையோ தியாகிகளை பார்த்திருக்கின்றது தமிழகம், இந்திய திருநாடு. ஆனாலும் இந்த பகுதியிலே, நெற்குன்றம் பகுதியிலே அனைத்து மக்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்தே தீர்வேன் என்று உறுதியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு தலைவர் ஜெயசீலன் அவர்கள். 1.5 ஆண்டு காலமாக தான் நண்பர் ஜெயசீலன் எனக்கு நன்றாக தெரியும். அவர் பிடிச்ச ஒரே பிடி உணவு பிடிதாங்க. இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை மாற்று கருத்துக்கு அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். நான் இப்படித்தான் செய்வேன், பல கருத்து இந்த பிள்ளைகளுக்கு நான் நல்லது செய்வேன். பணத்துக்கு என்ன செய்வீங்க ஜெயசீலன்? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. திட்டம் தீட்டி மட்டும் தாருங்கள் ராஜா அவர்களை, நான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை மறக்க முடியாத நண்பர்களே. இவரை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வீட்டிலே எந்த பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனை இடத்தில் சொல்லி அழகான ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறார் பாருங்கள், புன்னகை பூங்கா. பேரை பாருங்க, எல்லாரும் கட்சி அலுவலகம் வச்சிருப்பாங்க, என்ன பேர் வச்சிருப்பாங்க. இவர் பாருங்க, கட்சி அவர் ஆபீஸுக்கு அலுவலகத்துக்கு புன்னகை பூங்காவான். இங்க வந்தா புன்னகை ஆயிடுமா. உங்க வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, தேச பிரச்சனை, தெரு பிரச்சனை எது வந்தாலும் இவருடைய அணுகுமுறையிலே அரசியல் தலைவர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, மேயர்களை அணுகிற சக்தி படைத்திருக்கிறார் நண்பர்களை. ஆகவே நீங்கள் இவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் நாங்கள் உங்கள் இல்லங்களை சந்தித்து உங்களிடம் சொல்ல முடியாது. இதே போல கூட்டங்களிலே, விழாக்களிலே தான் உங்களிடம் சொல்ல வேண்டும். இந்த ஜெயசீலன் என்பவர் இறைவனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாமனிதர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் எல்லாருக்கும் சக்தி இருக்கிறது, வலிமை இருக்கிறது, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் நண்பர்களே. தன்னுடைய உழைப்பினால், தன்னுடைய பணத்திலே பெட்ரோலை போட்டுக்கொண்டு மாநகராட்சி சென்று எங்கள் சாலையிலே குண்டும் குழியாமல் இருக்கிற சொல்லிக்கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இல்லை. அரசியல்வாதிகள் இருப்பார்கள், அது வேறு. இது அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கம். அவர் பாருங்க, பேர் இப்படி வலியே வலிமை. 4 பேர் அடித்த பிறகு தான் அதுக்கு வலிமை வரும்னு நினைக்கிறார். ஒரு கட்டை எடுத்து 4 பேர் அடிச்சுட்டா அந்த முதுகு வலி தாங்குமா. நான் பல முறை நான் கிண்டல் பண்ணி திரும்பி என்னையா பேர் வலியே வலிமை. அதற்கு பல உதாரணங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதோ திறந்து வைத்திருக்கின்றார்கள் புன்னகை பூங்கா. இந்த தேச தலைவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் நன்றாக தெரியாது. ஆனால் அலுவலகத்தில் நீங்கள் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்கள், அத்தனை தேச தலைவர்களையும், இந்த தேசத்துக்காக உழைத்த உத்தம தலைவர் அத்தனை அவர்களையும் நிழற்படங்களையும் அவர் அலுவலகத்தில் வைத்திருக்கிறார் நண்பர்களே. ஆகவே வருங்காலங்களே அவர் படத்தையும் நமது இல்லங்களிலே நீங்கள் இவர் நல்லவர், ஒரு நல்ல தலைவர் என்று மாட்டி வைக்கின்ற காலங்கள் சீக்கிரமாக வரும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நேரத்திலே அன்பு சகோதரர் ஜெயசீலன் அவருக்கு
இங்கே நிறைய என்னுடைய நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள். ராமஜெயத்துக்கு வந்திருக்கிறார்கள், ரத்ன ராமச்சந்திரன் வந்திருக்கிறார்கள், மோகன் வந்திருக்கிறார்கள், கருணாகரன் பேசி சென்றிருக்கிறார்கள். அத்தனை பேர்கள் சொல்லிக்கொண்டே போனேன். என்னை பேச விட்ட பாருங்களேன். நீங்கள் 10 மணியோட வீட்டுக்கு போக முடியாது. அப்படி பேசுவேன். ஆனால் நல்ல கருத்துக்களை பேசுவேன். நல்ல விதத்தில் விழுந்த விதைகள் பயிராகி மலராகி போய் காய்க்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட காலம் கடந்து விட்டது. பிள்ளைகள் எல்லாம் பசியில் இருப்பீர்கள். 8 மணிக்குள் முடிக்க வேண்டிய விழாவை நிறைய பரிசு பொருட்கள் இருக்கிறது பாருங்க. நீங்க எல்லாம் வாங்கி செல்லும் பொழுது 1 மணி நேரம் ஆகிவிடும். ஆகவே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த நெற்கொண்ட பகுதியில் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி நல்லவரை உங்களுக்கு அடையாளம் காட்டுவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுபடுவது. நன்றி. வாழ்க பாரத நாடு. வணக்கம். புயலுக்கு பூச்சிருந்தாங்க பாருங்க. நன்றி பால்பாண்டியன் அவர்களே. அடுத்து மாவட்ட துணைத் தலைவர் அண்ணாச்சி மோகன் அவர்கள் சற்று உரையாற்றுவார்கள். வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தென்சென்னை மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் கோட்டுப்புறம் ஜெயராமன் அவர்களும் வலியே வலிமை என்று ஒரு அமைப்பை உருவாக்கி மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்ற ஜெயசலன் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வலியே வலிமை என்றால் நம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி அவர்கள் தென் ஆப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ரயிலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை வெள்ளைக்காரர் கீழே தள்ளினார்கள். தள்ளி அதில் பட்ட அடி, அதில் பட்ட வலியை தாங்க முடியாமல் அப்போ யோசனை செய்தார். நம்ம நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்துடன் தில்லையாடி வள்ளியம்மை கொண்டு வைத்து நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தர வேண்டும் என்று போராடிய காந்தி அவர்களும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து தென் மாநில சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ரோட்டில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கின்ற சிறுவர்களை அழைத்து ஏன் ஆடு மாடு மேய்க்கின்றார் என்று கேட்டதற்கு எங்களுக்கு ஆடு மாடு மேய்த்தால்தான் எங்களுக்கு உணவு போடுவார்கள் என்றார்கள். சரி, நான் உணவு தெரிகின்றேன், நீங்கள் பள்ளியில் படிங்கள் என்று அவர் காலத்தில் படித்தவர்கள் எவ்வளோ பேர் இன்ஜினியர், வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி, ஐஎஸ் அதிகாரிகள் ஆனார்கள். அந்த அளவு கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய மக்களுக்காக செய்து இந்த நாட்டில் உழைக்க வேண்டும், சிறுவர்கள் பெரியவர்கள் ஆக வேண்டும் என்று நல்ல எண்ணத்துடன் உழைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் நம் இந்தியா நாட்டில் இன்றைய அரசியல் சூழ்நிலை இருந்தாலும் நம் அந்நிய சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு தேவை என்று நாட்டுடைய பிரதமர் கூறும்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அம்மா அவர்கள் நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் அந்நிய சில்லறை வணிகத்தில் அந்நியரை நுழைவிட மாட்டேன் என்று கூறிய ஒரு வீரப்பெண்மணி அவர்களுக்கும் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக ஜெய்செல்லம் நன்றி கூறி வாழ்த்துக்கள் கூறி அவர்களிடம் கல்வி சேவையை மேலும் சிறப்பாக பணியாற்றுவதும் கூறி வாய்ப்புகளுக்கு மிக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே இப்போது திரு எஸ். சரவணன் பால்வின் பள்ளியுடைய தாளாளர் அவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள். அவ்வளோதான், இன்னும் உங்கள் பொறுமையை சோதிக்கிறோம்ல, அதனால கைத்தட்டலாம், பலமாக கைத்தட்டலாம். தென்சென்னை மாவட்ட தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அண்ணாச்சி மலர் மாலை அணிவித்தது ராஜாராணி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனர் அவர்கள். செயலாளர் முருகேசன் அவர்களுக்கு மாலை அணிவித்து வருகிறார்கள். வலியே வலிமை, வலியே வலிமை, பொருளாளர் மாதவராஜ் அவர்களுக்கு வலியே தோழ வலிமையப்பா, வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே ராஜாநாச்சியப்பா மாலை அணிவித்து வருகிறார்கள். பாமரனுக்கும் அவர்களுக்கு மாலை அணிவித்து வலிமையப்பா, படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியே. மாவட்ட தலைவர் அண்ணாச்சி ராஜா அவர்கள் உங்கள் வீர உரையாற்றுவார்கள். வலிய வலிமை தென்பண்டம் தொழிற்சங்கத்தின் 2வது ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஜெயம் வணிகர்கள் சங்கத்தினுடைய தலைவரும் இந்த சங்கத்தினுடைய தலைவருமான
ஆற்றல் மிகு தலைவர் அண்ணன் ஜெயசீலன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில துணை செயலாளரும் நெற்குன்றம் வணிகர்கள் நல சங்கத்தின் துணைத் தலைவருமான அண்ணன் ஜே ராஜா அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற வ.பே.ரா. பால்பாண்டியன் அவர்களே, அண்ணன் கே. முருகேசன் அவர்களே, பி. முருகேசன் அவர்களே, சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் எம். அருள்ரூபன் அவர்களே, பி. கணேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி விட்டு சென்ற எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில தலைவர் சுதேசி நாயகன் அண்ணன் தா. வெள்ளையன் அவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பி. தேவராஜ் அவர்களே, மாநில துணைத் தலைவர் ஈசி பாலன் அவர்களே, அண்ணன் வி. கலியுகராஜா அவர்களே, கோட்டூர் மாநில துணை செயலாளர் கோட்டூர் சி. ஜெயராமன் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் மோகன் டெய்லர் அவர்களே, மாநில இணைச் செயலாளர் பி. வி. கருணாகரன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் நாகூர் மீரான் அவர்களே, பேரவையின் தொகுதி செயலாளர்கள் பி. கோபால் அவர்களே, ஆர். எஸ். ராம்ஜித் அவர்களே, எஸ். துரைமாணிக்கம் அவர்களே, கே. எஸ். சுப்ராஜ் அவர்களே, இந்த விழாவில் கலந்து விட்டு சென்ற அருமை தம்பி எம். வைகுண்டராஜா அவர்களே, விருகம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஐ. மோகன் அவர்களே, ரஸ்னா ராமச்சந்திரன் அவர்களே, அண்ணன் வி.பி.ஆர். ரமேஷ் அவர்களே, பி. இசக்கிமுத்து அவர்களே, பி. சக்திவேல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, முதலில் இந்த மாணவ செல்வங்கள் பேச்சு போட்டி நடந்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு ஸ்கூல் இந்த வார்த்தைக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, அதை கூறுபவர்களுக்கு 500 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் என்று கோரினேன். ஆனால் யாரும் கூறவில்லை. உண்மையிலே அது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் அது. ஆனால் அதை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ங்கிற வார்த்தைக்கு எஸ் ஃபார் சின்சியர்லி, சி ஃபார் கர்டசி, H ஃபார் ஆனஸ்ட், O ஃபார் ஆர்டர்லி, O ஃபார் ஒபீடியன்ட், L ஃபார் லேர்னிங், இவ்வளவும் சேர்ந்தது தான் ஸ்கூலுங்கிற வார்த்தை. நீங்கள் ஸ்கூல்னா பள்ளிக்கூடம், கல்வி சாலைன்னு சொல்லுவீங்க. ஆனால் நியூஸுங்கிற வார்த்தைக்கு நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் இந்த வார்த்தைகள் சேர்ந்தது தான் நியூஸ்.